பிரைஸ்தலான் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய கிருபையினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நேற்று போடல. இங்கே பண்டிகை செய்யணுங்கிறாங்க ஜனங்க, மூலம் சவுண்டு, அதனால் டிஸ்டர்ப் ஆகுது மக்கள், அதனால் போடல நேற்று. இன்றைக்கும் மூலம்லாம் அடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பண்டிகை இல்லைங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட சந்தோஷம் அது, அவங்க கடவுளை வணங்கிங்கிறாங்க. அதுக்காக இன்றைக்கி தான் வீடியோவில் நேரத்துக்கு எடுத்துன்னு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக. உங்கள் சமாதானம் நதியை போல இருக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கலங்கி தவிக்காதீர்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர் புதுவெளன் அடைந்து செட்டை விரித்து பறக்குவார்கள். ஓடினாலும் இலைப்படையார், நடந்தாலும் சோர்வுடையார். அன்றைக்கும் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்துவம் இல்லாதவனுக்கு பலனையும் தருகிற தேவன் நம் தேவன். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அவன் நேர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு காலத்தின் கனியை தருவான். கர்த்தருக்கு கனியை தருவான். ஜெபிங்க. ஜெபிச்சு 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 உங்கள் துக்கங்கள் அவர் மேலே வைத்து விடுங்க. உங்கள் பாரங்களை அவர் மேலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க மக்களே. காலம் சமீபமாக இருக்கிறது. கொடிய காலம் வரப்போகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வீணாகவில்லை. எல்லாம் தரையில் விழவில்லை. எல்லாம் ஆமென் என்றும் இதில் வார்த்தை பல கோடி வார்த்தைகளை வைத்து நம்மளுக்காக எல்லாத்தையும் வாசித்து அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு அவர் மரித்தார் மக்களே. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார். மீண்டுமாய் நான் வருவேன் என்று சொல்லியிருக்கார். வருவார் வந்து நம்மளையும் கூட்டி கொண்டு போவார். அப்பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாம் அறிய வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எவ்வளோ பேருக்கு இயேசுவை தெரியாத மக்களே. தெரியாதவங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி அறிவிங்க. தெரிஞ்ச வாலிப பிள்ளைங்கள், வாலிப செல்வங்களை தான் இந்த தேசத்துக்கு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். பெண் பிள்ளைகளையும் வாலிபர்களையும் குழந்தைகளையும் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் தான் அவருக்கு வேணும். நீங்கள் தான் அவரை பற்றி சொல்லணும். நீங்கள் சொன்னால் அந்த தேசம் ஏற்றுக்கும். எங்கள் மாதிரி வயசானவங்களாம் சொன்னால் இவங்களுக்கு ஏன்னா வேலை இல்லை, வயசாகிட்டுக்குது வந்து சொல்லிங்கிறாங்க. நீங்கள் வாலிப நாட்களிலே கர்த்தரை பற்றி சொன்னால் உலகமே மாறும், தேசம் மாறும், பட்டணம் மாறும், எல்லை மாறும், ஏரியா மாறும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க மாறுவாங்க, உங்கள் குடும்பங்க மாறும். ஐயோ, வாலிப பிள்ளையோ ரட்சிக்கப்பட்டுருச்சு நம்ம ஏன்னான்னு நினைக்குவாங்க. அதனால தான் நீங்கள் போய் வாலிப பெண்களும் வாலிப பையன் பிள்ளைகளும் எல்லோரும் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அதிகமாக ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். யார் வியாதியாக்குறாங்களோ அவங்களுக்கு போய் சொல்லுங்கள். சுவிசேஷம் சொல்லுங்கள். சொல்லும் போது சுவிசேஷத்தில் விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து வார்த்தையில் வல்லமை உண்டு மக்களே. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற தேவன். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஒருவன் நோயாக இருந்தால் அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது பூரண விடுதலை. அதில் சத்தியம் இருக்குது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கார். அதனால தான் சத்தியத்தை போய் சொல்லுங்க. எல்லாரிடமும் சொல்லுங்க. பயப்படாதீங்க. இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு வருகை நாளில் அவர் பார்த்துக்கொள்வார். உங்களை அடிக்க கூட வருவாங்க. அவங்க பரவாயில்ல, அடிக்க வந்தால் சத்தியத்தை சொல்லிவிட்டு உதறிவிட்டு வாங்க. அங்கேருந்து உங்கள் கடுமையை நீங்கள் செய்யுங்க மக்களே. நீங்கள் செய்யும் போது நீங்கள் பாக்கியவதியாக இருப்பீங்க. ஆசீர்வாதமாக இருக்குவீங்க. ஆசீர்வாதத்துக்கு ஒன்றும் குறை இருக்காது. என் பிள்ளைகள் என்னை பற்றி போய் சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவருடைய மன மகிழ்ச்சியாக இருக்கும். அவருடைய உள்ளம் மகிழும். அவர் உங்களை ஆசீர்வதிக்குவார். பரலோகத்திலிருந்து உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது மக்களே. ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள். நீங்கள் வேதத்தை சுமந்து கொண்டு போங்கள். வெற்றியை காண்பீர்கள். தோல்வி உங்களுக்கு இல்லை மக்களே. தோல்வியே கிடையாது. இதை சுமந்தவன் தோல்வி அடைந்ததில்லை, வெக்கப்பட்டதில்லை, வியாதியாக விழுந்ததில்லை, கடன்காரனாய் ஆனதில்லை, கஷ்டங்கள் படுவதில்லை. எல்லாத்துக்கும் வெற்றி இது ஒன்றே ஒன்று தான். இதை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.